இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாங்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு நான் 1 கப் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் தேங்காய் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி அரைச்சி எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சீசனுக்கு மாங்காய் சீசனுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது. நம்ம இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே உங்கள் வீட்டில் நைட்டில் தோசைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்ச பிற்பாடு கொஞ்சம் கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிற்பாடு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பக்கத்தில் நின்று பொறுப்பேனா கொஞ்சம் தூரத்தில் நின்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை அந்த சட்னியில் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இந்தமாரி உங்களுக்கு மோர் வீடியோ வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.